உங்களுடைய எல்லா அன்புக்கும் நன்றி. ரொம்ப கைண்ட் வேர்ட்ஸ் பேசுனீங்க எனக்கு பற்றி. இந்த படத்தில் ஆக்சுவலி ஐ ஆம் வெரி ஆனர்ட் தட் ஐம் ஒர்க்கிங் வித் யூ பீப்புள். பிகாஸ் நான் வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 ஜென்ரேஷன்ஸ் பார்த்துருக்கேன். இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு ஜென்ரேஷன் வாசிச்சிருக்கேன், அப்புறம் ரெண்டு ஜென்ரேஷன் மியூசிக் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அண்ட் இந்த படத்துக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்ஸ். அண்ட் மஜீதி உங்களுக்கு தெரியும் இல்லையா, வசந்த பாலன். ஸோ மஜீதி அது கூட ஒரு சிட்டிங் இருந்தது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அவர் ஒரு விஷயம் சொன்னார். உங்கள் படம்லாம் பார்த்துட்டுருக்கேன் நான், இந்திய படம் ஏன் எல்லாம் வெஸ்டர்ன் படமாக போயின்ட்டுருக்கு, உங்கள் கலாச்சாரத்தை விட்டுட்டு ஏன் வேறு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவருக்கு வந்து கண்டிப்பாக இந்த படத்தை போட்டு காமிப்பேன். அண்ட் அவருக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். God bless this whole team. Thank you so much. அடுத்ததாக நாயகன் சித்தார்த் அவர்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த மேடையில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப அருமையாக நிறையா பேசினாங்க. ஆனால் அவங்க எல்லோரும் இப்போ என்னை முறைக்கிறாங்க. இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. நீங்களாம் பேசும்போது நான் வந்து சிரிச்சுட்டே கை தட்டினேன். இப்போ நானும் பேச விரும்புகிறேன். எல்லோரும் கேளுங்க. ஆஸ்கர் நாயகனே, உங்களை தான். அவர் ஜெட்லாக் பாவம், கண்ணு சொக்குது. காவிய தலைவன் ஒரு கனவு. இந்த கனவு வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பார்த்துருக்கோம். கூடிய சீக்கிரம் தமிழ்நாட்டோட எல்லா மக்களோடையும் சேர்ந்து பார்க்க போகிறோம். ரொம்ப அழகான ஒரு அற்புதமான கனவு. இன்றைக்கி வந்து ஒரு பாதி ஒரு கண் திறந்து அது நினைவாயிட்டிருக்கு. 3 வருஷம் ஆச்சு இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி. வசந்த பாலன் என் வீட்டில் வந்து 2 பேர் உட்காந்து கதையை பேசி நான் எழுந்து அவரை கட்டி பிடிச்சி, இந்த படம் என்னை விட்டுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை நான் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவேன்னு சொல்லிட்டு அவரை மிரட்டி, அவர் அதனாலேயே இந்த படத்துக்கு வந்து நான் ஒரு ப்ரொடியூசர் அமையறதுக்கு ரொம்ப நேரம் நாங்கள் காத்திருந்தோம். அந்த ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு என்னை விட்டுட்டு வேறு ஒரு இன்னும் கமர்ஷியலான ஒரு ஹையர் கிரேட் ஹீரோக்கு போகாததுக்கு ரொம்ப நன்றி பாலன் சார். இன்கேஸ் அவருக்கு அந்த மாதிரி ஒரு டெம்டேஷன் வந்திருந்தாலும் அந்த மாதிரி அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ளே நான் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு என் நண்பன் நடுவில் நுழைஞ்சிட்டான். ஸோ அதுக்கு சசி நன்றி. ஸோ சசியும் வசந்த பாலனும் என்னை வச்சு காவியத்தலைவனுங்கிற ஒரு இவ்வளோ பெரிய படத்தை எடுக்க துணிஞ்சாங்க. ஸோ அவங்களோட கட்ஸுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து நடிகர்களை பற்றி, நடிப்பை பற்றி, நாடக வாழ்க்கையை பற்றி ஒரு படம். இது வரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு உலகம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி உலகம் இருந்ததுன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு புது உலகம். அந்த ஒரு உலகத்தை வந்து வசந்த பாலன் வந்து எல்லாருக்கும் காட்ட போகிறாரு. காட்டி ரொம்ப அருமையாக படம் பிடிச்சிருக்காரு. இந்த படம் வந்துட்டு அவர் வந்து ஒரு பஸ்ஸு, அவர் தான் பஸ்ஸை ஓட்டிகிட்ருக்காரு. அருமையான ஒரு கண்டக்டர் வச்சுருக்காரு, அவர் தான் ஏஆர் ரஹ்மான் சார். அவர் எல்லாரையும் பஸ்ஸில் ஏற்றிக்கிட்டு தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஸோ அருமையான ஒரு டீம். அந்த டீமுக்கு வந்து ஒரு கெத்து வந்ததே ரஹ்மான் சார் இந்த படத்தை கேட்டுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னது தான். ஸோ ரஹ்மான் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தூக்க கலக்கத்துலையும் நீங்கள் வந்து இங்கே எங்களோட உட்காந்து நாங்கள் பேசுகிறதுலாம் கேட்டு உங்களை நாங்கள் பாராட்டுறது எவ்வளோ நாங்கள் பாராட்டிகிட்டே இருப்போம். அதை நீங்கள் வந்து கேட்குறதுக்கு ரொம்ப ஐ லவ் யூ ஃபார் யுவர் ஹியூமிலிட்டி. இவ்வளோ தான் நாசர் சொல்கிற மாதிரி இவ்வளோ ஆஸ்கர் கிராமி ஜெயிச்சதுக்கப்புறம் கூட எப்படிங்க கால் தலைமையிலே இருக்காது, ஏங்க பறக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள், எனக்கு புரியவே மாட்டேங்குது. அது ஒன்று மட்டும் நான் வந்து எங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கிட்டாலே போதும், நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். அண்ட் இந்த படத்தோட ஜேர்னி இன்றைக்கி வந்து இசை வெளியிடுங்கிறதுனால மன்னிச்சிக்கங்க, நான் வந்து இசையை தவிர வேறு யார் பற்றியும் பேச போகிறதில்ல. பிகாஸ் எல்லாரையும் கவர் பண்ணியாச்சு. நான் வந்து உங்களை வந்து சசி சொல்கிற மாதிரி சக்ஸஸ் மீட்டில் வந்து எல்லாரையும் கட்டி போட்டு உட்காந்து வச்சு எல்லாரையும் நான் பேச போகிறேன் அப்போது. பட் இன்றைக்கி வந்து இசை பற்றி பேசணுங்கிறதுனால ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் இந்த படத்தோட கதாநாயகனாக இந்த படத்தை வந்து 2 பேருக்கு டெடிகேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தோட ஆல்பம் வித் ஏஆர் ரஹ்மான் சார்ஸ் பர்மிஷன். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து வாலி ஐயா அவருக்கு. ஏன்னா இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இந்த நாடக வாழ்க்கை அந்த காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அந்த ஜானரையே அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான கான்ஃபிடன்ஸ், ஒரு பக்கபலமாக இருந்தது வாலி ஐயா தான். ஏன்னா அவர் போட்ட நாடகங்கள், அவர் எழுதிய நாடகங்கள், அவர் பார்த்த நாடகங்கள் எல்லாத்தையுமே வந்து பாலனுக்கு ரஹ்மான் சாருக்குலாம் உட்காந்து ஒரு டிஸ்கஷன் எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசும்போது சொன்னார். அண்ட் அது நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இந்த படத்தில் இருக்குது, இந்த இசையில் இருக்குது. ஸோ வாலி ஐயா, நீங்கள் எங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு இந்த படம் நீங்கள் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சதே ஒரு ஆசீர்வாதம். ஸோ ரியலி மிஸ் ஹிம் ஆன் தி ஸ்டேஜ் டுடே. அண்ட் ஆல்சோ ரகுராம் மாஸ்டருக்கும் டெடிகேட் பண்ண விரும்புகிறேன். பிகாஸ் அவர் இந்த படத்தில் 2 பாட்டு கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அவர் கடைசியாக பண்ண படம் இது. ஸோ இந்த 2 பெரிய ஜாம்பவான்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எங்களுக்கு முடிச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு த கிரேட் சோல்ஸ் ஆஃப் வாலி ஐயா அண்ட் ரகுராம் மாஸ்டர். அண்ட்
இந்த படத்தோட இசை வந்து எனக்கு என்னோட வாழ்க்கையில் ஒரு புது அனுபவம். இது என்னோட 22வது படம். ரஹ்மான் சாரோட இது என்னோட 4வது படம். ஆனால் முதல் முறையாக எனக்கு எந்த படத்துலையும் ஒரே சிங்கர் வந்து 4 பாட்டு பாடியிருக்காரு. அது இந்த படத்தில் ஹரிச்சரன் பாடியிருக்காரு. அண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு சித்தார்த் ரொம்ப நல்லா பாடுறாங்கிற அளவுக்கு என்னை மேட்ச் பண்ணி பாடியிருக்காரு. ஸோ என் உடம்புக்கும் என் மூஞ்சிக்கும் என்னமோ உள்ளே பூந்து பாடின அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தில் என் நடிப்புக்கும் நல்ல பேர் வந்தால் அதுக்கு நிறைய கிரெடிட் ஹரிச்சரனுக்கு போகணும். பிகாஸ் இந்த படத்தில் என் பர்ஃபார்மன்ஸ்லேயே நிறைய பாட்டு இருக்குது. ஸோ ரஹ்மான் சார் வந்து பின்னாடிலேருந்து தள்ளி விட்டு ஹரிச்சரன் வந்து மேலே ஏற்றி நடிப்பு ஒழுங்காக கரை சேர்த்துருக்காங்க. ஸோ ரியலி தேங்க்ஸ் ஹரி, ரியலி பியூட்டிஃபுல் வாய்ஸ் அண்ட் அந்த கிளாசிக்கல் ட்ரைனிங் இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ஜென்ரேஷன் பிடிச்ச மாதிரி ஒரு யூத் ஃபீலும் இருக்குது அவனோட வாய்ஸில். ஸோ இது அமேசிங் சிங்கர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண லிரிசிஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் நான் சொன்ன மாதிரி வாலியை ஸ்டார்ட் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அவர் கொடுத்த இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை வந்துட்டு பயங்கர ஒரு பேஷனோட பாவிஜய் ஹீஸ் டேக்கன் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். விஜய், நான் சத்தியமாக நீங்கள் எவ்வளோ பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கீங்க, நான் கேட்டே ஆகணும் உங்களை. பிகாஸ் இந்த யாரும் இல்லைங்கிற சாங்கில் அவர் எப்படிங்க அவ்வளோ ரொமான்டிக்காக வார்த்தை தோணுது, எவ்வளோப்பா ஜாலி இல்லை. அந்த மாதிரிலாம் பேசினா பொண்ணுங்க அப்படியே பொத்துன்னு விழுந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். வாழை திறந்தா அப்படியே வெண்ணெய் அப்படி இருக்குது. ஸோ அந்த யாரும் இல்லை சாங் எனக்கு தெரிஞ்சு அப்படியே ஒரு ஹனி அண்ட் பட்டர் இங்கிலீஷில் தான் சொல்லுவாங்க, எல்லாத்துக்கும் கலந்து ஒரு டாஃபி ஃப்ளேவரில் ஒரு லிரிக்கு. அதை கேட்க பாவிஜய் ரொமான்டிக் ஃபெலோயாங்கிற மாதிரி எனக்கு ஒரு பயங்கர ஜெலஸியாக இருக்கும். பின்னிட்டீங்க பிரதர். அண்ட் அவர் சொன்ன சாங் தான் எனக்கு ஆக்சுவலாக படத்தில் ரொம்ப பாதித்த ஒரு சாங். அது வந்து கர்ணமோட்சத்தில் வந்து சொல்லிவிடுன்னு ஒரு சாங். ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில், என் கரியர்லாம் விட்டுருங்க, சினிமாங்கிறது ஏதோ லக்கில் வந்து நான் ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். பட் என் வாழ்க்கையில் ஐ திங்க் அதை சொல்லிவிடுங்கிற ஒரு பாட்டை நான் சத்தியமாக மறக்க மாட்டேன் பிரதர். பிகாஸ் அது வந்து ரொம்ப பாதித்த ஒரு சாங். நீங்கள் எழுதின வரிகள் எனக்கு ரஹ்மான் சாருக்கும் அதில் இருக்கிற மெசேஜ், அதில் வந்து இப்போ உலகத்தில் நடக்கிற ஒரு வாரை பற்றி பேசுகிற ஒரு மெசேஜ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் லிரிக்ஸ். அண்ட் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை வந்து நீங்கள் வந்து அல்வா கொடுக்குற மாதிரி ஈஸியாக கொடுத்துட்றீங்க. அவ்வளோ அவங்க உள்ளே வாங்கி அதை வந்து நல்ல உள்வாங்கி அதை வச்சுக்கிட்டு யோசிக்கிற அளவுக்கு அவங்கள யோசிக்க வைக்கிறீங்க. ஸோ பியூட்டிஃபுல் ஒர்க். அதே மாதிரி முத்துக்குமார் சாரோட அவரோட எழுத்து பதிவு சொல்லணும். ஸோ த லிரிசிஸ்ட் ஹவ் ரியலி டன் ஜஸ்டிஸ் டு ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து இந்த படத்தில் வந்துட்டு இந்த பீரியட் ஆனவுடனே அவர் சொல்லுவார், பீரியட்னா உடனே ஃபுல்லாக அந்த பக்கமும் போயிட முடியாது. அட் த சேம் டைம் நம்ம வந்து இப்போ பண்ணுற ஒரு மாடர்ன் இதுவும் பண்ண முடியாது, கொஞ்சம் ரொம்ப ஃபைனாக பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு காவியத்தலைவன் பாடல்கள் கேட்க எவ்வளோ ஒரு மனுஷன் வந்து எவ்வளோ லேயர்ஸில் ஒரு கிரியேட்டர் யோசிக்கிறாங்கிற ஒரு பிரம்மாண்டமான ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு எனக்கு இவர் இந்த பாட்டெலாம் கேட்கும்போது. அண்ட் 24 hours கூட எல்லாரும் எல்லா பாட்டும் கேட்டு முதல் முறையாக ஏதோ ரிவ்யூலலாம் 5க்கு 5 கொடுத்து இந்த மாதிரி மாஸ்டர் பீஸ் 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் ரஹ்மான் சாரால் மட்டும்தான் பண்ண முடியும். ஒரு யங் ஆடியன்ஸை வந்து அவங்களுக்கு தெரியாத ஒரு பீரியடை வந்து இசையால் அவங்களுக்கு காட்டுறதுங்கிறது இஸ் அன் அமேசிங் திங். அண்ட் ரஹ்மான் சார் இந்த படம் ஒத்துக்கிட்டது ஒரு விக்ட்ரினா, இன்றைக்கி இந்த இசை வந்தது இந்த படத்துக்கு ஆல்ரெடி ஒரு பெரிய பட்டம் கொடுத்த மாதிரி, இந்த படத்தை அந்த எதிர்பார்ப்பெலாம் கூட்டி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற ஒரு ரிலீஸ், இந்த ஆடியோ ரிலீஸ். ஸோ அந்த முயற்சிக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் கிவிங் அஸ் சச் அ கிஃப்ட் ரஹ்மான் சார். அண்ட் இந்த படத்தில் வந்துட்டு த ஸ்டார்டிங் ஆஃப் த ஃபிலிம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ, இந்த பயணம் எங்கே ஆரம்பிச்சிச்சோ, எனக்கு எல்லாமே ஒரு சர்க்கிளாக தான் முடியுது. அது ஏன்னா எனக்கு வந்து வசந்த பாலன் தான் எல்லாமே. பிகாஸ் வசந்த பாலனோட பேஷன், வசந்த பாலனோட நேர்மை, நாணயம், எவ்வளோ ஒரு ஆனஸ்டாக ஒரு ஃபில்ம் மேக்கர் இருக்க முடியும். எந்த விஷயத்துக்கும் ஒரு வியாபார நோக்கமோ தான் சுயநலத்துக்கோ எதுவுமே பண்ணாத நீங்களாம் சங்கரானந்த சுவாமிலாம் பேசுகிறோம், சிவதாஸ் சுவாமிகள்லாம் பேசுகிறோம், சங்கர்தாஸ் சுவாமிலாம் பேசுகிறோம். எனக்கு வந்து அது எல்லாமே பாலன் தான். பிகாஸ் அவ்வளோ ஒரு பியூரிட்டி ஆஃப் பேஷன் அண்ட் இன்டென்ட். இந்த ஆள் என்னங்க எதை வச்சு செஞ்சாங்கன்னு தெரிலங்க. இந்த ஆள் அந்த மாதிரி ஒரு மிக்ஸ் ஆஃப் பியோர் ஜஸ்ட் பேஷன் அண்ட் டேலண்ட். அண்ட் அவரோட ஜேர்னியில் என்னை சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாலன் சார். இந்த படம் வந்து தமிழ் சினிமா, இந்திய சினிமாலாம் விட்டுருங்க, உலக சினிமாவில் நல்ல சினிமா அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டால் நம்மளோட காவியத்தலைவன் படம் இட் வில் பி ரைட் ஆன் டாப். பிகாஸ் அவ்வளோ ஆனஸ்ட்டாக நீங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. அண்ட் எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க, இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி படம் எடுத்தால் பார்ப்பாங்களான்னு. நான் எழுதி தரேங்க, இந்த படத்தை பார்க்கணும். பிகாஸ் இது ரொம்ப நல்ல படம் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு படமாக இருக்கும். அண்ட் ஃபீமேல் ஆடியன்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி ஆடியன்ஸாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு புது உலகத்தை காட்ட போகிற ஒரு படம். ஸோ கண்டிப்பாக வசந்த
வசந்த பாலனோட நம்பிக்கை, உழைப்பு, நல்ல சினிமாக்காக போராட்டம் எல்லாமே நல்ல ரிசல்ட் வரும். பிகாஸ் அவர் இந்த மாதிரி ஒரு 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 படைப்பாளி வந்து ஜெயிச்சாதான் சினிமா வந்து நல்ல இடத்துக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த மீடியா. எங்களை எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இவ்வளோ பொறுமையாக நாங்கள் பேசினதுலாம் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கி எல்லாத்தையும் கேட்டுட்டீங்க. பட் எல்லாத்தையும் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு நாங்கள் எல்லாம் சொன்னோமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆடியன்ஸுக்கு போய் சேர்த்து விட்ருங்க ப்ளீஸ். பிகாஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். அண்ட் இன்னைக்கு வந்து ஸ்டேஜில் இல்லாத ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் பற்றி நான் பேசி ஆகணும். என் ஃப்ரெண்டு, என் பிரதர் பிருத்விராஜ். ஏன்னா இந்த படம் நான் பண்ணலனா கூட நல்லா தான் வந்திருக்கும். ஆனால் பிருத்வி பண்ணலன்னா சத்தியமாக இந்த படம் இவ்வளோ நல்லா வந்திருக்காது. ஸோ பிருத்விக்கு பிக் பிக் தேங்க்ஸ். பிகாஸ் இந்த படம் பண்ணுறதுக்கு செம்ம தில்லு வேணும். அண்ட் காவிய தலைவனுங்கிற படத்தில் சித்தார்த் ஹீரோ. பட் அந்த படத்தில் வந்து செம்மையாக பேர் வாங்க போகிறது பிருத்விராஜ். நான் இப்போ எழுதி தரேன் உங்களுக்கு. பிகாஸ் அவ்வளோ அமேசிங்கான ஆக்டர். அந்த ஆளோட போட்டி போட்டு நடிக்கிறதுக்குள்ளே செம்ம டயர்ட் ஆகிடுச்சுங்க. நான் சொன்ன மாதிரி நான் 12 வருஷத்தில் 21 படம் பண்ணியிருக்கேன். அவன் 83 படம் பண்ணியிருக்கான். ஸோ அதான் 1:8 ரேஷியோவில் போயிட்டு இருந்தது. ஸோ பிருத்வி இன்னைக்கு வர முடியல. ஏன்னா அவனும் அவனோட ஒய்ஃபும் அவங்களோட ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குழந்தை வந்து ரஹ்மான் சார் பாட்டு கேட்டுட்டு தான் போகிறப்பேன்னு ஒரு முடிவாக இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ ஆல் ஆஃப் யுவர் பிஹாஃப் ஐ வாண்ட் டு விஷ் மை ஃப்ரெண்ட் பிருத்வி ஆல் தி பெஸ்ட். அண்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன் உங்கள் பற்றிலாம் நான் வந்து அடுத்த வாட்டி சக்ஸஸ் மீட்டில் நல்லா தாராளமாக பேசுகிறேன். கடைசியாக இன்னைக்கு நம்ம இவ்வளோ கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் நிற்கிறோன்னா இதுக்கு வந்து ஒருத்தன் துணிஞ்சிருக்கான். வசந்த பாலங்கிற ஒரு கலைஞனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சசிகாந்த் ஒருத்தன் வந்து நின்னான். ஏன்னா ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்கு நல்ல ப்ரொடியூசர் ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு வந்து பாலன் வந்து அருமையாக ஒரு கதை எழுதி வச்சிருக்காரு. சித்தார்த் சுமாராக நடிப்பான். ஏஆர் ரஹ்மான் சார் தூக்கத்தில் கூட மியூசிக் சூப்பராக போட்டுருவார். ஆனால் இவங்க எல்லாரையும் சேர்த்து இந்த மேடையில் ஏற்றினது சசிகாந்த், வைநாட் ஸ்டுடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் சசி. எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுப்பாங்க. நீ வாழ்க்கைக்கு எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன். இந்த நான் மறக்கவே மாட்டேன். தேங்க்ஸ் மச்சான். அண்ட் சசி வந்து பேசும்போது பயங்கர ஹாலிவுட் ப்ரெஸ் மீட்டில் இங்கிலீஷ்லாம் பயங்கரமாக போட்டு லவுட் எடுப்பான். ஸோ அவன் வந்து நிறைய விஷயம் மிஸ் பண்ணதெல்லாம் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் த என்டையர் டீம் அண்ட் ரேடியன்ஸ் மீடியா வருண். பிகாஸ் சசிக்கு எப்போல்லாம் தூக்கம் வராதோ அவன் பொண்டாட்டி விட அவன் வருண் தான் ஃபோன் பண்ணி புலம்புவான். ஸோ அந்த ஒரு இடத்த ஃபில் பண்ண வருண்மணி எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் லாஸ்ட்லி இன்னைக்கு வந்த நீங்கள் பார்த்தீங்க அருமையான ராஜ்பாட் நடிகர்கள் வந்தாங்க. அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் நீங்கள் ஒரு விஷுவலில் பார்த்துருப்பீங்க. எங்கள் காவிய தலைவன் படத்தினால ஒரு ஃபர்காட்டன் ஆர்ட் ஃபார்மை திரும்ப கொண்டு வரணும்னு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இருக்குது. நானும் நாடகத்தில் தான் வந்தேன். 3 வருஷம் டெல்லியில் நாடகம் போட்டிருக்கேன். அண்ட் அன்றைக்கி நான் நினச்சி பார்க்கவே இல்லை. நான் வந்து தமிழ்நாட்டு நாடக கலாச்சாரத்தையும் அந்த கலையும் நான் வந்து ஒரு படத்தில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன் நான் என் கனவுல கூட பார்த்ததில்ல. அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக நினைவாயிட்டு இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்ததாக நாயகி அனைக்கா. Hi, good afternoon everyone. First of all, I would like to thank Balan sir for giving me this big opportunity to work with such legendary people. I'm really thankful to Balan sir and Siddharth for being a wonderful co-star. He was so helpful. I was very nervous in the beginning, but he made me at ease and he was so helpful with the lines, the dialogues and everything. And Wynot Studios, obviously, they were so nice. And I was so happy. I want to thank God for giving me this opportunity and gifting me this thing. I'm so excited. I danced on Rahman sir's tunes. I still have to pinch myself for that. I can't believe it. I'm so happy about everything. I'm really looking forward to it. Thank you so much. அடுத்ததாக நாயகி வேதிகா. எல்லாருக்கும் வணக்கம். பிலீவ் பண்ண முடியல. ஆக்சுவலி டைம் இஸ் ஜஸ்ட் பாஸ் பை ஸோ குவிக்லி. அண்ட் இன்னைக்கு ஆல்ரெடி ஆடியோ லான்ச் ஆயிடுச்சு. I think this film is a very, very unique film. ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். In terms of music, also in terms of the script, the characters. I really would like to thank Vasant Balan sir for giving me this beautiful opportunity. I think in his films, all his actors and actresses have a very, very powerful role. And இது ஃபில்மில் கூட எனக்கு ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான ரோல் கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கேட்டுகிட்டே இருக்காங்க இது ஃபில்மில் உங்கள் லுக் என்ன இருக்குது. ஆனால் இது ஃபில்மில் ஒரு லுக் கிடையாது. இது ஃபில்மில் ஒரு 20 லுக் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல். அண்ட் அந்த மாதிரி I think I needed his support the most throughout the journey of this character. The film enoda per vadivambal irukku and sir has guided me so well. Thank you sir for believing in me
And also my producers, Sashi, Varun. Thanks for putting this film together. I think it requires a lot of courage for a producer to invest in a film with such a unique backdrop and such a unique script. Hats off to them for bringing all of us together and to get such a fantastic cast and crew. In terms of performances, Siddharth, Prithviraj, Nasir sir, Anaika, Koili ma'am, Singham Puli sir, I mean, each and every one of them was so good. Their energy was so infectious. Na kuda, the best kodukununa, I decided to do that. And thanks for such a beautiful team and for such an encouraging team. Also, in terms of the technical team, Neerav Shah sir, I think, when you all watch the film and the songs, ellarku or and the irathula transport aga madri feeling varu and the world drawn, panna madri feeling varu. So thanks to Neerav Shah sir for that. Also, Yarum illa ellaru ivlo solranga song pati. I'm really lucky to have got such a beautiful song. Inuna song paakala, so ellaru ivlo pesumbodhu romba excited ah irukken. Seegra song பார்க்கணும்னு தோணுது. Thank you Neerav sir for showing it so beautifully. In terms of I think it's very important supporting the director as the writer of the film, Jay Mohan sir. I think we are very, very lucky to have you on board. Thank you for making this film very special. Thank you for making this character very special. In terms of the art direction, when you are doing a period film, I think art direction plays such an important role, even for us actors, not just for the audience, to feel we are, to imagine that we are those characters. I think it's very important. The kind of stage that he created really made us feel that we are theatre actors. And so thank you to Santanam sir for such a beautiful setup. Really appreciate it. Again, when you talk about the technical team in terms of music, இப்போ already iTunes music #1 album இருக்கு இந்தியால, and there's nobody other than to thank other than Rahman sir and his musical team. Thank you Rahman sir for being a part of this film. சின்ன வயசுல இருந்து எப்பவுமே போர்டிங் ஸ்கூல் போகும்போது ரோஜா பாம்பே சாங்ஸ் விட்டு எதுவுமே கேட்க மாட்டேன். ஸோ எனக்கு ஒரு இமோஷ்னலான கனெக்ஷன் இருக்குது உங்கள் சாங்ஸ், உங்கள் மியூசிக் கூட. ஐம் ரியலி பிளஸ். செகண்ட் டைம் எனக்கு திருப்பி ரஹ்மான் சார் கூட ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. ஹிஸ் டீம் இஸ் ஃபேண்டாஸ்டிக், ஹரிச்சரன், ஸ்வேதா, and the entire musical team, Pa Vijay sir, rumba alagana lyrics எழுதிருக்காங்க. So I feel really, really blessed. இந்த ஃபில்மில் 7 national award winning personalities இருக்காங்க. And one of them also is Praveen sir, the editor of our film. Thank you sir for being amongst us and being a part of this gorgeous team. I hope I haven't missed out on anyone. Well, definitely I would like to thank the media for taking our film to the audience, for helping us reach our audience. Thank you so much. ரொம்ப நன்றி. இவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க எப்போவுமே என்னோட எல்லா ஃபில்ம்ஸ்க்காக, இது ஃபில்ம்ஸ்க்காக. அண்ட் தி ஆடியன்ஸ் ரொம்ப நன்றி. இது ஆடியோக்கு இவ்வளோ ஹிட் பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். அண்ட் தேங்க்ஸ் அகேன் டு தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் காவ்யா தலைவன். தேங்க்யூ. நன்றி திரு நாசர் அவர்கள். வழக்கமாக ஒவ்வொரு படத்துக்காக பத்திரிகையாளர்கள் வரும்பொழுது, சரி இந்த படத்தில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நான் சொல்லுங்கன்னுவாங்க. உண்மையாக அப்படி நடக்கிறதே கிடையாது. வழக்கமாக ஒரு ஷெஃப்பு குக்கிங்க்கு போகிற மாதிரி தான் நாங்களும் போகிறோம், அங்கே எங்கள் வேலையை செய்கிறோம், வரோம். இப்போது ஒன்று நடக்கும், ஒவ்வொரு படத்துக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், இந்த மேடைக்காக சொல்லலை, ஒட்டு மொத்தமாக இந்த படமே எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு விஷயமா, மொத்தமே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக அமைஞ்சது. முதல் காரணம், நான் சினிமாக்காரனாக இருந்தாலும் எனக்கு நாடகத்தின் மீது
அவ்வளவு உயிர். ஏனென்றால் நான் சினிமா நடிகனாக இன்று எனக்கு ஒரு பலம் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு அட்சரமும் எனக்கு நாடகத்தில் கற்பிக்கப்பட்டது. என்னுடைய குரல் வளமாகட்டும், என்னுடைய உடல் மொழியாகட்டும், நாடகத்தில் என்னுடைய வாத்தியார்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தது. இன்றளவும் நான் நாடகத்தில் நடிக்க விளைகின்றேன். ஆனால் அது நடப்பதில்லை. முடியும் வரை நினைத்திருக்கிறேன். 6 வருடங்களுக்கு முன் பொன்னியின் செல்வனில் ஆதித்ய கரிகாலன் நடித்தேன். அதுக்கு பிறகு பட்டம் நடித்தேன். பிறகு 1 மணி நேரம் சோலோ கர்ணன் ஒரு மகாபாரத நாடக விழாவில் நடித்தேன். இந்த படம் நாடகத்தை பற்றியது. நாங்கள் நாடகத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது சங்கரதாஸ் சுவாமிகளை பற்றி அப்படி ஒரு ஹீரோ வர்ஷிப். நாடகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் அவர் தான் ரஜினிகாந்த், எம்ஜிஆரை விட பெரிய ஆள சங்கர். ஏன்னா நாடகத்தை வந்து அவ்வளவு சீரியஸாக அதை பற்றி விஞ்ஞான ரீதியாக ஆய்வு பண்ணி அவருக்கு தோணின வகையில் அதை பதிவு பண்ணி புக்காக போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவர் எந்த விதத்துலையும் ஸ்டானிஸ்லாஸ்கை விட குறைஞ்சவர் இல்லை. நம்ம காலப்போக்கில் நம்ம பழசெல்லாம் அந்த போகியில் கொளுத்துற மாதிரி பழசெல்லாம் விட்டுறோம். ஆனால் நம்முடைய பலமெல்லாம் பழசுதான்றதை நம்ம மறந்துடுறோம். இந்த படத்தில் எனக்கு வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் மாதிரி, சங்கரதாஸ் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்தால் அதை நான் நடித்தா அப்புறம் வந்து அதை விட பேரானதம் எதுவும் கிடையாது. ஆனால் அது மாதிரி ஒரு கேரக்டர்னு சொல்லும்போது எனக்கு வந்து மனசில் வந்து ஒரு 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 சாமி ஏறிடுச்சு. இல்லை நான் பண்ணணும் எதை அப்படின்ட்டு. ஏன்னா அவருடைய ஒட்டுமொத்த அப்படியே 100% கதாபாத்திரத்தை நான் கொடுக்கல. இந்த கதைக்கும் தேவைப்பட்ட ஒரு விஷயத்தை சேர்த்து ஏறக்குறைய சங்கரதாஸ் சுவாமிகளுடைய குணாதிசயங்களை பின்பற்றி இதை நான் பண்ணியிருக்கேன். இது இந்த படம் ஆரம்பிக்கிறதுனால பல ஒரு பயம். ஏன்னா ஆரம்பத்தில் வரும்போதே சசி வந்து சார் இட்ஸ் கோயிங் டு பி எ பிக் ஃபிலிம் சார், பட் ஐம் டூ ஐம் எல்லாம் அவர் தைரியமான இல்லை. ஏன்னா அவர் வந்து ப்ரொடியூசர் கவுன்சிலாம் போனால் வெட்டு 1 துண்டு 2 பேசுகிறது. அவரே டென்ஷனாக இருக்கார், இது என்னது அப்படின்னு அது ஒரு பயம். அப்புறம் வந்து வசந்தபாலன் இந்த கதையை சொல்லிட்ட பிறகு யார் நடிக்க போகிறாங்கன்னு கேட்டேன். சித்தார்த்தம், பிருத்திவிராஜன். ஐயையோ அப்படின்னு. ஏன்னா 2 பேரையும் பற்றி நான் தனித்தனியாக வேறு கதைகள் கேட்டிருக்கேன். ஏன்னா இல்லை ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். 2 பேருக்குமே வந்து ஞானகரம் உள்ளவங்க. ஞானகரம் இல்லைன்னா ஒருத்தன் கலைஞனாகவே இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் கொஞ்சம் அதீத ஞானகர்வங்கள்னு தனித்தனியாக நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படி 2 பேரும் ஒத்து போவாங்கன்ற பயத்திலேயே முதல் நாளை வந்து நான் என்னுடைய ஷூட்டிங்குக்கு போனேன். ஆனால் 2 பேரும் 2 பேரும் வந்து இந்த படத்தை கடைசி வரைக்கும் ஒரு புத்துணர்வோடு கொண்டு போய் சேர்த்ததுக்கு பிருத்திவிராஜும் சித்தார்த்தம் முழு காரணம். ஏன்னா அவங்க நினச்சிருந்தா இதை வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஆனால் தங்களுடைய கடமை உணர்ந்து, இந்த படத்தின் முக்கியத்துவம் உணர்ந்து அவர்கள் இந்த படத்தை ஒரு அவங்க வேலைன்னு கிடையாது, வேற செட்டில் எப்படி பழகுவாங்கன்னு தெரியாது. அவங்களோட ஆக்ட் பண்ண சின்ன ஆக்டர்ஸ், பெரிய ஆக்டர்ஸ் எல்லாருக்கூடையும் சரி ஒரு நாடக குழு எப்படி இருப்பாங்களோ அப்படியே அவங்க பண்ணாங்க. இன்னொரு மறக்க முடியாத, ஏன்னா சித்தார்த் கூடலாம் பேசிட்டு இருக்கும்போது they give hope. சில யங்ஸ்டர்ஸோடு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு எப்படி இப்படி ஒரு மேலோட்டமாக இருக்க முடியும் இவ்வளோ பெரிய ஒரு ஊடகத்தில் என்ன. பட் சித்தார்த் gives me hope. பிருத்திவிராஜ் வந்து ஒரு பெரிய போராளியாக இருக்கான். அவன் நம்ம போராளின்ற வார்த்தையை நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் பிருத்திவிராஜ் வந்து உண்மையாகவே ஒரு போராளியாக இருக்கான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஐ லேர்ன் so many things from you, சித்தார்த் அண்ட் பிருத்திவிராஜ். தேங்க்யூ ஃபார் தேட். அப்புறம் எனக்கு மூளை இருக்குன்னு, மூளை இல்லைன்னு நம்பிட்டு இருந்த காலத்திலிருந்து, மூளை இல்லைன்னு நம்பிட்டு இருந்த எனக்கு அப்போ தான் சில நண்பர்கள் வந்து எனக்கு வந்து இன்றைக்கும் இருக்கான்னு தெரியல, அது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய விஷயம். சில நண்பர்கள் வந்து உனக்கு இருக்குது, நீ இதை படி அதை படி அப்போ தான் வரும்னு சொல்லிட்டு என்னை வந்து வேறு ஒரு ஆளாக மாற்றினாங்க என்னுடைய நண்பர்கள். அந்த காலகட்டத்தில் தான் ஜெயமோகன் அப்படின்ற ஒரு எழுத்தாளர் எனக்கு அறிமுகப்படுத்தினாங்க. விஷ்ணுபுரம் அதெல்லாம் சங்கரதாஸ் சுவாமிகளை பார்க்குற மாதிரி தான் ஜெயமோகன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஜெயகாந்தனுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து ஜெயமோகன் தான். அவருடைய எழுத்தை நான் கையாளுறேன் நடிகனான்னும் போது எனக்கு இரட்டிப்பு அனுபவம். உண்மையாகவே சொல்கிறேன். நான் ஒரு மனிதன் பக்குவப்படுகின்ற நாட்களில் ஒரு நட்சத்திரமாக பார்த்து வியந்த ஒரு எழுத்தாளனின் எழுத்தை கையாளுகின்ற ஒரு வாய்ப்பு ஒரு நடிகனுக்கு கிடைக்கும் பொழுது அந்த உணர்வை நான் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரியாது. அது எப்படி இருந்திருக்கும் என்று ஜெயமோகன் அவர்களுக்கு தெரியும். நன்றி ஜெயமோகன். ஒரு கட்டத்தில் எனக்கு மண்டையை அரித்தது.
பாலன் இதில் இந்த 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 ஒரு 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 லைனர் சொறிவுறேன்னு சார் சொல்லுங்கள் சார் போடுங்க சார் நல்லா தான் சார் இருக்குது. இல்லை சார் அவர் ஜெயமோகன் சார் இப்படி சார் அவர் இடத்துல போய் நான் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் நீங்கள் போடுங்க சார் இல்லை ஒரு வார்த்தை கேட்டுருங்க. இல்லை அதெல்லாம் வேணாம் சார் நீங்கள் நல்லா இருக்குது சார் அவ்வளோ புரியாத சார்னாரு. ஸோ அது ஒரு பெரிய சுக அனுபவம். ஆராதித்த ஒரு எழுத்தாளனின் எழுத்தை கையாளுகின்ற பொழுது. அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த பீரியடை கொண்டு வருது, அந்த குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை கொண்டு வருது, உடை அலங்காரத்திலிருந்து நடிப்பிலிருந்து முக்கியமாக அரங்கு. சந்தானம் வந்து ஓடி 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 தேடி தேடி கண்டுபிடிச்சி சின்ன சின்ன விஷயங்களாக கொண்டு வந்து பல பிரமாதமான ஜோடனைகளை பண்ணார். நீரவ் நான் ஒரு டைரக்டராக இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன்னா அந்த படத்தில் நீரவை கூப்பிட்டு ஒரு 3 மாதம் அந்த அறையில் போட்டு நல்லா பிரியாணி ஹலீம் எல்லாம் போட்டு கொஞ்சம் குண்டாக்கிட்டு அவரை என் ரோல் பண்ண வச்சுருப்பேன். ஏன்னா அவர் வந்து மேக்கப்பே போட தேவையில்லை. ஏன்னா நான் வந்து அவருடைய ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் பார்க்குறேன். நான் பல மாற்றங்களை நான் பார்த்துருக்கேன். ஃபிசிக்கலாகவும் சரி, சைக்கலாஜிக்கலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. அண்ட் இட் ஷோஸ் இன் ஹிஸ் ஒர்க். சில பேர் ஸ்பிரிச்சுவல்னு பேசுவாங்க, இதுன்னு பேசுவாங்க, பட் ஆனால் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டு ஹேவ் நீரவ் இன் அவர் திங். சடன்லி எனக்கு தெரியும் என்னோட ரொம்ப சின்ன பையன், பட் அவர் வரும்போது திடீர்னு ஏதோ ஒரு பெரிய மரியாதைக்குரிய நபர் வரா மாதிரியே இருக்கும். பட் தட் ஹெல்ப் அஸ் நீரவ். யூ ஆர் ஆல்வேஸ் அவர் ஃப்ரெண்ட் அண்ட் கைட். தேங்க்யூ ஃபார் யுவர் விஷுவல்ஸ் யூ ஹவ் கிவன் அஸ். அப்புறம் ஒய் நாட் சசி, இந்த பேரே ஏன்டா முடியாது, தமிழில் வைக்கணும்னா அப்படி தான் வைக்க முடியும். ரொம்ப தைரியமான ஒரு பேர், அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க கம்பெனி நடந்துகிட்ருக்கு. தேங்க்யூ ஃபார் சூஸிங் திஸ் ஒண்டர்ஃபுல் ப்ராஜெக்ட் அண்ட் அருண் ஃபார் ஹெல்பிங் ஹிம் அவுட் டு பிரிங் திஸ் அவுட் இன் அ கிரேட் திங். வசந்த பாலனை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். போதுமா? சரி, ஓகே ஓகே. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவுட்டோர் ஷூட்டிங்காக ஊட்டி போயிருந்தோம். இப்போல்லாம் இருக்க மாதிரி அப்போ கிடையாது. இப்போது ஒரு நடிகருக்கு ஒரு காரு, ஒரு டெக்னீஷியனுக்கு ஒரு காரு. அப்போ ரஜினிகாந்த் படமே இருந்தாலும் ஒரு 3 அம்பாசிடர் இருக்கும், 2 ப்ரொடக்ஷன் வேன் இருக்கும், ஒரு ஜென்ரேட்டர் இருக்கும், அவ்வளோதான். ஸோ எந்த வண்டி முதல்ல போதோ அதில் எல்லோரும் கிளம்பிடுவோம். அந்த ஊட்டி குளிரில் எல்லாம் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஒரு ப்ரொடக்ஷன் வண்டி ஏறிச்சு. ப்ரொடக்ஷன் வண்டின்னா ப்ரொடியூசரோட பணக்கட்டு இருக்காது, அதில் சாப்பாட்டு சாமான்கள், சாப்பாடு எல்லாம் ஏறிட்டு இருந்துச்சு. அப்போ நான் தயாராக இருந்தேன், அதில் தொத்திக்கிட்டேன். சார் நான் ஏறிக்கிட்டேன், வாங்க தம்பி ஏறிக்கிட்டாங்க. அந்த படத்தோட ஃபஸ்ட் ஏடி அழகம்பெருமாள், நான் என்ன சார் நானும் வரேன், இதிலே போயிடலாம், இல்லை கார் வரேன், இல்லை இதிலே போயிடலாம், எல்லாம் போனோம். நல்லா பொங்கல் மணக்க டக்க டக்க டக்குன்னு அந்த வண்டியில் போனோம். கையில் டேப் ரெக்கார்டர், அப்போல்லாம் அந்த சிப்பு பென்ட்ரைவ் எல்லாம் கிடையாது. ஸோ அழகம்பெருமாள் கேட்டார், சார் பையன் ஒரு புது பையன் பாட்டு போட்டிருக்கான், கேட்குறியா? போகலாம், இன்னும் போகிறதுக்கு 45 நிமிஷம் ஆகும், பேரிஜம் போகிறதுக்கு போடுப்பா அப்படின்னு. டேப் ரெக்கார்டர் வேறு ஏதோ பாட்டு வந்துச்சு, திரும்ப ரீவைண்ட் பண்ணி போட்டார். இல்லை ஆஃப் பண்ணு ஒரு 10 செகண்ட் தான் போயிருக்கோம். இல்லை ஆஃப் பண்ணு அப்படின்னேன். ஏய் இல்லைடா நல்லா இருக்கும் நான் சார், நீ ஃபுல்லாக கேட்டு பாரு. இல்லை வேணாம் ஆஃப் பண்ணு அப்படின்னேன். சரி ஆஃப் பண்ண. என்னடா இல்லை நல்ல பையன் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க, சரி பரவாயில்ல இப்போ ஆஃப் பண்ணு. ஒரு 45 நிமிஷம் ரோடு இல்லாத இடத்துல போயிட்டு இந்த பேரிஜம் ஒரு லேக்கு, அந்த லேக்கோட நீர்பிடிப்பு பரப்பு, அதாவது வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியாவில் வந்து படப்பிடிப்பு. ஒரு சத்தம் கிடையாது, தென்றலுடைய தவழுதல் வந்து காதில் கேட்குது. எங்கேயோ ஒரு குருவி கத்துது, ஒன்றுமே சத்தம் இல்லை. நடந்து போனோம், ஏன்னா மற்ற ப்ரொடக்ஷன்லாம் வண்டியெல்லாம் வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும். அழகம்பெருமாளை கேட்டேன், அந்த டேப் ரெக்கார்டர் கொண்டு வா போகலாம் அப்படின்னு. நடந்து போனோம் ஒரு 1/2 மணி நேரம். இப்போ போடு அப்படின்னு போட்டார், முடிஞ்சது. இப்படியே ஒரு 7-8 தடவை கேட்டிருப்பேன், திருப்பி 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 திருப்பி. அது என்ன பாட்டு உங்களால் ஊகிக்க முடியும்? ரொம்ப மோசம் என்ன பாடம்.
புது வெள்ளை மழை அப்படின்ற ஒரு பாட்டு. நான் சொன்னேன், ஏன்டா திருப்பி திருப்பி இருக்கிற வண்டியிலே கேட்டுக்கலாமே. இல்லை, வண்டியில் அந்த அந்த இசை ஆரம்பிக்கும் போதே தெரியுது இது இந்த வண்டி அரைச்சலோட கேட்கக்கூடாது, அதனால தான் அங்கே போகலான்னு கேட்டேன் அப்படின்னு. ஸோ அங்கிருந்து அதுக்கப்புறம் எல்லாமே சரித்திரம். பட் இருந்தாலும் ஐ லவ் யுவர் சாங்ஸ், பட் லைக் எனி அதர் கமர்ஷியல் guy, I cannot switch directly to you. Still, I have a great respect to Mr. Ilayaraja and I love him. I love you too. பட் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு 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 நிகழ்வாக இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் கொடுத்த இசைக்காக அல்ல, சித்தாந்தங்களை நீங்கள் வடிகட்டி பார்க்கும் பொழுது எல்லா சித்தாந்தமும் பழக்கப்பட்ட ஒன்று தான், எல்லாராலும் சொல்ல முடிய ஒன்று தான். ஆனால் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் அதை சொல்லுகிறீர்கள் என்பதை பொறுத்து ஒரு எளிமையான சித்தாந்தம் கூட மிகப்பெரிய தத்துவமாகி விடுகிறது. இந்தியாவில் இந்திய கலைஞர்களால், இந்திய திரைப்பட கலைஞர்களால் இப்படி ஒரு விஷயம் நடக்குமா என்று தெரியவில்லை. ஒரே நேரத்தில் 2 ஆஸ்கர்கள் வாங்கியது. ஆசிரியர்கள் விருது குறித்து கருத்து முரண்பாடு உண்டு. பட் ஆனால் உலகம் பாராட்டுகின்ற, உலகம் வியந்து பார்க்கின்ற அந்த 2 விருதுகளை ஒரே நேரத்தில் பெற்ற அந்த ஒரு பெருமை கொண்டு வந்து சேர்த்த அதற்காக நன்றி அல்ல. விருது வாங்கியவுடன் எல்லாரும் உலகம் முழுக்க சொல்வது தேங்க் காட். ஆனால் நீங்கள் அதை அழகான தமிழில் சொன்னீர்கள், எல்லா புகழும் இறைவனுக்கே என்று. அது அங்கே அந்த விருது கொடுத்த வெள்ளைக்காரர்களுக்கு புரிய வேண்டும் என்பதல்ல, அது தனது நெருக்கமான ஒரு இறைவனுக்கு தனக்கு நெருக்கமான ஒரு தாய்மொழியில் சொல்லுவது. அதற்கு அடுத்து ஒரு கேள்வி வருகிறது, அதற்கு அடுத்து ஒரு தருணம் வருகிறது. ஏதாவது சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். ரஹ்மான், I have to thank for that moment. You gave such a wonderful message which changed my life. அவர் சொல்லுகிறார், சொல்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன, நன்றி சொல்பவர்களுக்கு பெரிய பட்டியலே இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், I was given 2 choices in my life. Love and hate. I chose love. I am here. Thank you. ஒரு இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இது பழக்கப்பட்டு காந்தி சொல்ல எல்லாம் பகவத்கீதா குர்ஆன் எல்லாம் சொல்லிவிட்டது. ஆனால் அந்த தருணத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்ன ஒரு முடிவெடுப்பது, ஒரு மனிதனை கையாளுகின்ற ஒரு விஷயத்தில் நான் திணறிக் கொண்டிருக்கின்ற பொழுது அப்பொழுதுதான் அந்த நிகழ்ச்சியை பார்த்தேன். I chose love. I am here. Not the music. If he would have chosen hatred and done the same great music, that means he wouldn't have been there. So love is greater than the music. That's what you tried to tell me, and I got it. If the simple message of Rahman is followed, the whole world will be happy. Thank you, Rahman. Thank you very much. And thank you for giving such a wonderful music for this film. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு 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 களமும் தளமும் வந்து அவர் இசையமைக்கிறது கிடைக்குமான்னு தெரியல, கிடைக்க போதான்னு தெரியல. This is going to be a special music for காவிய தலைவன், and it's going to take this film somewhere. எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் தெரியும், எல்லாம் ரசிச்சிருப்பீங்க. பட் எனக்கு நிறைய பேச வேண்டியிருந்துச்சு, அதனால் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக இயக்குனர் வசந்தபாலன். ஆக்சுவலாக நான் அங்காடி தெருனுடைய படம் முடிஞ்சிருச்சு, ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ ஜெயமோகன் சார் கூப்பிட்டு அடுத்த படம் ஸ்கிரிப்டை சீக்கிரம் எழுதிருப்பாளன் அப்படின்னு சொன்னார். அன்றைக்கி நைட் நாங்கள் வந்து நாடக வாழ்க்கை சம்மந்தமாக பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ அவ்வை சண்முகம் எழுதிய எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு புக்கு சம்மந்தமான ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை ஜெயமோகன் சார் சொல்லிகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு நிறைய அவர் பேசிகிட்டு இருந்தார். அதெல்லாம் மறந்துடுச்சு. அந்த புக்கு எங்கடான்னு தேடி கண்டுபிடிச்சி அதை படிக்க ஆரம்பித்தேன். நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து அந்த நாடக வாழ்க்கை புக்கில் இருந்துச்சு.
சம்மந்தமாக தொடர்ந்து நிறைய நாடக நடிகர்கள் லைஃப் மொத்தமாக படித்து முடித்தேன். ஸோ இந்த நாடக வாழ்க்கை சம்மந்தமான ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிற உந்துதல் வந்து கதை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் முக்கியமான ஃபஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன் எந்த டைரக்டரும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுறது வந்து கிட்டப்பா கேபி சுந்தரமோட லவ் ஸ்டோரி. ஸோ பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. அது எடுத்தால் வந்து அது வந்து அவ்வளோ கிளாசிக். ஆனால் எல்லோரும் ஃபஸ்ட்டு அதை தான் எடுப்பாங்க. இன்றைக்கி வந்து யாருமில்லா சாங் வந்து அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகிட்டுருக்கு, எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பேஸ் வந்து கேபி சுந்தராம்பாள் வந்து கிட்டப்பாக்க ஒரு 7 காதல் கடிதம் எழுதியிருக்காங்க. உலகத்தில் ஷேக்ஸ்பியருடைய லவ் லெட்டர்ஸ் எவ்வளோ பாப்புலரோ அதே அளவுக்கு அந்த 7 காதல் கடிதங்களும் அவ்வளோ பாப்புலர். அந்த வரியை எவ்வளோ எளிமையாக அழகாக வந்து பாவிஜி வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் அந்த சாங் வந்து அவ்வளோ ரிப்பீட்டடாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அந்த பாடல் வந்து எழுதி டியூன் போடப்பட்டது. ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் வந்து கேபி சுந்தராம்பாள் கிட்டப்பா லவ் ஸ்டோரியை ஒரு ஃபிலிமாக பண்ணிடலாம் அப்படி தான் நினைப்பாங்க. வழக்கம் போல் அது இல்லாத ஒரு படத்தை, அது இல்லாத ஒரு விஷயத்தை, ஒரு லவ் ஸ்டோரி இல்லாத ஒரு விஷயத்தை அதை ஃபிலிம் ஆக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ஜெயமோகன் சார்கிட்ட வந்து கதை பண்ணிட்டு போய் சொன்னேன். ஐ திங்க் வழக்கம் போல் ராட்சசன் ஒரு 1.5 நாளில் எழுதி எனக்கு மொத்த ஸ்கிரிப்டே அனுப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் வந்து தொடர்ந்து திருப்பி எழுதி தான் இந்த காவி தலைவனுங்கிற ஒரு ஃபைன் ஃபினிஷிங்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து கொண்டு வந்தோம். ஜெயமோகன் சார் நான் எப்படி நன்றி சொல்கிறதுன்னு தெரில. என்னுடைய ஆதர்சம், என்னுடைய கனவு, என்னுடைய எழுத்தாளன், நான் டெய்லி ரீஜெனரேட் ஆகிட்டுருக்கேன்னா அது காரணம் ஜெயமோகன் சார். இன்றைக்கி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நெட் படிக்கிறவங்க, வெண்முரசுன்னு மகாபாரதத்தை அவர் எழுதிட்டுருக்கார். தமிழில் இப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளன் இருக்காங்கிறதே மாபெரும் விஷயம். ஒரு புக்கர் பரிசு கிடைக்கிற அளவுக்கான ஒரு மாபெரும் ஒர்க்கை பண்ணிகிட்ருக்கார். அவரை விட்டு வேறு ஆளே கிடையாது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மகாபாரதத்தை எழுதிட்டுருக்கு. அவ்வளோ அற்புதமான கலைஞன். இவர் வந்து சினிமாக்களை கொஞ்சமாவது நான் பயன்படுத்திக்கணுன்ட்டு ஐ திங்க் காவி தலைவனில் வந்து அவருடைய ஒரு துளி அளவுக்கு தெரியும். அவ்வளோ டெய்லி அவரால் தான் நான் வந்து என்னுடைய காலை விழிக்கிறதே வந்து வெண்முரசு படிச்சுட்டு தான் விழிப்பேன். திருப்பி அவர் புக்கை படிச்சுட்ருக்கேன். அவரோட உழைப்பு, அவருடைய டென்சிட்டி, அவருடைய அடர்த்தி, அவருடைய எழுத்து மேலே இருக்க அவருக்கு பேஷன் பியூட்டிஃபுல். இந்த கதை, இந்த காவி தலைவன் எல்லாமே ஜெயமோகன் சார் உள்ளேருந்து தான் வந்திருக்கு. திருப்பி அவர் மாதிரி ஒரு ரைட்டரோட நான் வந்து வேலை பார்க்குறப்ப என்னையும் ஒரு படியை வந்து உயர்த்திக்கிறேன். அவருக்கு ஒரு முக்கியமான படமாக எழுத்தாளர் ஜெயமோகன் சாருக்கு இருக்கும். ஜெயமோகன் சாருக்கு என்னுடைய அடிமனதின் ஆழத்திலிருந்து மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். நல்ல ஃப்ரெண்டாக தொடர்ந்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அது மூலிமா எவ்வளோ ஐடியாவை தொடர்ந்து ஜென்ரேட் பண்ணிட்டு எவ்வளோ ஐடியாவை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும்னு எனக்கு தெரியும். நான் டெய்லி அவரால் தான் அப்டேட் ஆகிட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுலேருந்து தான் இந்த படம் ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் வந்து சித்தார்த் சார் இந்த படத்து ரோல் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் இந்த கதையை சொன்னேன். பண்ணலாம் பாலன், எவ்வளோ பட்ஜெட் ஆகும்னு கேட்டார். ஒரு 10 crores ஆகும் அப்படின்னு சொன்னேன். கிட்டத்தட்ட தமிழில் இருக்கிற முக்கியமான சில ப்ரொடியூசர்களை பார்த்து சொன்னேன். ஒரு 5 ரூபா 6 ரூபானா பண்ணலாம் தம்பி, 10 ரூபா ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக கழட்டி விட்டுகிட்டே இருந்தாங்க. சரி இந்த படம் எடுக்க முடியாதோ அப்படின்னு ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் நான் சொன்னேன், சார் நம்ம அடுத்த ஸ்டெப்பு நகர்த்திட்டு போவோம், அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் யாராவது அமைகிறாங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சேன். அப்போ நான் சொன்னேன், இந்த படத்துக்கு ரஹ்மான் சார் மியூசிக் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவருக்கான பட்ஜெட்டோ அவருக்கான சம்பளமோ நம்ம தர முடியாது. ஏன்னா சங்கர் சார், மணிரத்னம் சார் படங்கள் மட்டும்தான் அவரால் பண்ண முடியும். இருந்தாலும் இந்த சின்ன படத்துக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நான் பண்ணலாட்டியும் கூட இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப பொயட்டிக்கான கான்செப்ட். ஸோ அவர் ஒருவேளை பண்ணுவாரா அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த முயற்சி நடந்துட்டு இருந்தப்போ சித்தார்த் சார்னுடைய வாயிலாக சசி சார் வந்துக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி தெரிய வந்துச்சு. ரொம்ப தில்லாக வந்து இந்த படம் நம்ம பண்ணலாம் பாலன், ரஹ்மான் சித்தார்த் அழகான காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. சசி சாருக்கு என் மனமார்ந்த நன்றி. நல்ல படம் பண்ணுறதுக்கான ப்ரொடியூசர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இல்லாமல் தான் கமர்ஷியல் சினிமா தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. என் வாழ்க்கையின் கிடைச்ச அதிர்ஷ்டமோ என்னன்னு தெரில. எனக்கு வந்து வெயில் பண்ணுவதற்கு அழகான ப்ரொடியூசரும், அங்காடிதர் பண்ணுவதற்கும், அரவான் பண்ணுவதற்கும், இன்னைக்கு காவிதலும் பண்ணுவதற்கும் நல்ல ப்ரொடியூசரும் எனக்கு கிடச்சிருக்காங்க. அதனால தான் நல்ல படங்களை என்னால் கொண்டு வந்து சேர்க்க முடியுது. நான் மட்டும் வீம்பு பிடிச்சிட்டு இருந்தால் பத்தாது, என் ப்ரொடியூசரை வீம்பு பிடிக்கணும். அவருடைய வீம்பு எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால தான் ஒயினாட்டாக இருக்காருன்னு நினைக்கிறேன். நன்றி. மற்ற எல்லார் பற்றியும் நான் வந்து நிறைய தடவை பேசிட்டேன். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த ஒவ்வொருத்தரால் தான் இந்த காவி தலைவன் அந்த இடத்துக்கு வந்திருக்கு. ரஹ்மான் சாருக்கு நன்றி, சித்தார்த் சார் நன்றி, நாசர் சார், தீப், அனேகா, வேதிகா அனைவருக்கும் நன்றி, பிருத்திவிராஜ் அனைவருக்கும் நன்றி.
2 வருஷமாக ஒரே ஒரு விஷயம், 2 வருஷமாக இந்த படம் சம்மந்தமாக சொல்லிட்டு இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் பாலன் டென்ஷனாக இருந்துகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு. இந்த படம் வந்து நல்லா வரணும் தான் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். இந்த 2 வருஷமாக வந்து என்னுடைய மன அழுத்தங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொண்டு இருந்த என்னுடைய குழந்தைக்கும் என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். அவ்வளோ மன அழுத்தங்கள் இந்த 2 வருடம் வந்து என் வாழ்க்கை கடந்துச்சு. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நல்ல சினிமா மட்டும் வேணா அப்படியே விலைக்கு ஓடி போய் ஒரு கமர்ஷியல் சினிமா எடுத்துகிட்டு காசு பார்த்துட்டு போயிடாமல் நின்றுட்டு இருக்கப்போ இதை புரிந்து கொண்டு என்னுடைய மனைவிக்கும் என்னோடய 2 குழந்தைகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றி. வணக்கம். வழக்கமாக இசை வெளியீட்டு விழாக்களில் மாறுபட்ட படம் இதுன்னு சொல்லுவாங்க. நான் எழுதிய படங்களில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு படமாக இதை சொல்லலாம். ஒரு எழுத்தாளனா இதில் இருக்கக்கூடிய ஒரு திரில் என்னென்னா, சமகால வாழ்க்கையை சார்ந்து எழுதும்போது அதில் எதுவுமே ஒரு அளவுக்கு மேல் தீவிரமோ ஆழமோ கொண்டு போக முடியாது. எல்லாருடைய சமகால வாழ்க்கை என்பது கொஞ்சம் மேலோட்டமானது. இது கடந்த காலத்துக்கு போய் இத்தகைய ஒரு படத்தை எழுதும்போது குரு சிஷ்ய உறவு, நட்பு, காதல் எல்லாமே அதனுடைய உச்சத்தை நோக்கி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கனவு போல அந்த கதைக்களம் இருந்தது. அந்த வகையில் நான் எழுதிய படங்களில் ஒரு பெரிய அளவில் நிறைவையும் ஒரு எழுச்சியும் தந்த படம் இது. உங்கள் அனைவருக்கும் அது நிகழும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி. நன்றி. வெள்ளித்திரையில் எப்போதாவது இப்படி ஒரு தங்க வெளிச்சம் விழும். இந்த முறை அந்த வெளிச்சத்தை நமக்கு கொண்டு வந்திருப்பவர் வசந்த பாலன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றி. ஒரு பெரிய வாய்ப்பு, சந்தர்ப்பம் இந்த படத்தில் எனக்கு அவர் கொடுத்துருக்கார். கமர்ஷியலாக நிறைய பாட்டு எழுதிட்டு இருக்கும்போது கதைக்களத்துக்குள்ளே பயணப்படுற ஒரு அனுபவமே எனக்கு ரொம்ப அரிதாக, ரொம்ப புதுசாக, ரொம்ப உணர்ச்சிகரமாக, தேடலாக அமைஞ்சது இந்த படத்தில். எழுதிய பாட்டு கேட்டு இசை தேவதை நேரில் வந்து என்ன வெகுமானம் வேண்டும் என்றால் ஏஆர் ரகுமானம் வேண்டும் என்றுரைப்பேன். இந்த மேடையில் இருந்திருக்க வேண்டிய, இப்போது இல்லாத என்னுடைய குருநாதரும் காவிய கவிஞர் வாலி ஐயா அவர்கள் இருந்திருந்தால் இப்படி ஒரு வார்த்தைகளால் தான் ரகுமான் அவர்களை இந்த மேடையில் வரவேற்றிருப்பார் அப்படின்னு நம்புகிறேன். அவரோடு பக்கத்தில் அவருடைய பெயர் பக்கத்தில் என்னுடைய பெயரையும் போட வச்சதுக்கு ஏஆர் ரகுமான் அவர்களுக்கு தான் என்னுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து இந்த நன்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை, கற்பனைகள் அதெல்லாம் தாண்டி ஏன்னா அது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை என் மேலே வச்சு இந்த படத்தில் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார். அந்த அவர் நம்பிக்கையை நான் ஓரளவு பூர்த்தி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நானும் நம்புகிறேன். இதில் இது வரைக்கும் ஒரு 3000 பாடல்கள் கடந்திருக்கேன். இருந்தாலும் ஒவ்வொரு பூக்களுமே அப்படிங்கிறது ஒரு 100 வருஷம் கழிச்சும் உயிர் வாழும். அப்படி ஒரு பாட்டாக இந்த படத்தில் எனக்கு வந்து கர்ணமோட்சம் அப்படிங்கிற ஒரு பாட்டு நிச்சயமாக இந்த பாட்டுக்கு வந்து ஒரு பெரிய காலம் இருக்குது. அப்படி ஒரு பெரிய ஒரு பாட்டு இந்த படத்தில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. மறுபடியும் இந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள், அதில் வந்து குறிப்பாக யாரும் இல்லான்னு ஒரு பாட்டு நிறைய பேருக்கு, ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பாட்டுன்னு சொன்னாங்க. அது வந்து நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு டுவேட் மாதிரி தெரியும். ஆனால் நான் முதல் 4 வரி எழுதினது சமர்ப்பணமாக வாலி சாருக்கு தான். யாரும் இல்லா தனியரங்கில் ஒரு குரல் போலே நீ எனக்குள்ளே. நன்றி. நன்றி. Thanks to each one of you all who's sitting on stage for giving me the song. Rahman sir, I think உங்ககிட்ட இருந்து கேட்காத ஒரு டோன் எல்லா வாட்டியும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஏதோ கொடுக்குறீங்க. இந்த வாட்டி 22 வருஷமாக நாங்கள் கேட்காத ஒன்று இந்த ஆல்பத்தில் வந்திருக்கு. I'm just loving the songs, Rahman sir. We were just hearing it on the way here. And especially this song, Yarumilla. Thank you so much for choosing me to sing this evergreen gem of a song, Rahman sir. Thank you so much for choosing me for it. We had already seen the picturization of the song when we recorded. Adanala, I think I could give a little more feel. Thank you so much, Vedika and Siddharth, for expressing it so beautifully. Thank you, Vasanta Balan sir. Thank you, Pavijay sir. Thank you to Srini uncle and Suresh for recording my vocals.
Thank you to KJ Singh sir for mixing it so beautifully. And thanks to you all for already making the song a hit in the last 4 days. I hope to hear more more feedback from you all. Thank you so much. தேங்க்யூ. வெல் காவிய தலைவன் வந்து இட்ஸ் பின் அ ஜேர்னி ஃபார் மீ. ஒரு 1.5 years முன்னாடி வி ஸ்டார்டட் ரெக்கார்டிங் த ஃபர்ஸ்ட் சாங். அண்ட் ஐ திங்க் ஒரு சிங்கருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஐ திங்க் ரஹ்மான் சருக்கு பாடணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் இட்ஸ் பின் ஸோ ஐவ் பின் ஸோ லக்கி டு டூ 4 songs in this movie. அண்ட் இது வந்து திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ நார்மல் ஆல்பம். இந்த பாட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா இட்ஸ் டோட்டலி யூனிக். அண்ட் நிறைய கிளாசிக்கல் ஜான்ரா கலந்த பாடல்கள் இருக்கும். அண்ட் I don't know, I really have to thank Rahman sir for this, because I've had a blast of a time recording for him, and அவரோட face to face interact பண்ணி அவரோட ஐடியாஸை வந்து புரிஞ்சு பாடுறங்கிறது I've been really lucky to do all that. And thank you so much for those wonderful songs, sir. And சின்ன வயசுலேருந்தே I've had a interest in doing MKT sir songs. டிஆர் மாலிங்கம் அவரோட பாடல்கள், டிஎம்எஸ் அவரோட பாடல்கள், கிட்டப்பா அவர்களோடது. People used to tell me that my voice suits that a lot, and I wish I had been in that age. And correctly in the movie I've been really fortunate to do songs like that. And எனக்குன்னு ஒரு சாங் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. I really have to thank all the technicians in this, Mr. Neerav, Mr. Vasantha Balan, who's been so supportive. And firstly avarum Rahman sarum inkuda ukande he's been explaining the songs and eppadi varanum. And the wonderful cast for this movie. I think Siddharth, I think I've voiced for Siddharth in this movie a lot. Most of his songs are I think all his songs I've sung. Avrukku naan da voice appdin sonnaanga. So I'm really really happy. Siddharth, I'm a big fan of yours. So thank you so much for all the support. And the rest of the cast, and Mr. Varun, Mr. Sashi, everyone behind this wonderful team. I think Kavya Thalaivan, it's going to be a different album. I think ungaloda support theva to really keep this kind of cinema alive. I think every fan of AR sir should listen to it and promote it. And we should get more albums like these and should have a good time. Thank you so much. தேங்க்யூ. பொதுவாக நம்மளுக்கு வந்து எடிட்டராக வந்து எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்னா, எங்கே கட் பண்ணுறது அப்படின்றது ஒரு எடிட்டருக்கு தெரிஞ்சிடும். இந்த படத்தில் என்ன கஷ்டமாக இருந்ததுன்னா, எங்கே கட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் ஒர்க் பண்ணோம். ஏன்னா ரீசன் பீயிங் எவ்ரி ஒன் டெலிவர்ட் அ ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸை கட் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை இருந்தது. அமேசிங் பர்ஃபார்மன்ஸஸ். நாசர் சார், பிருத்வி சார், சித்தார்த் சார், அவங்க 3 பேரும் ஒரு ஃப்ரேமில் நிற்கும் போது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி வையாக ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க. என்ஜாய் பண்ணி ரொம்ப கட் பண்ண ஒரு படம் இது. அதே மாதிரி ரஹ்மான் சாரோட மியூசிக், இட் ஹஸ் பாட் திஸ் ஃபிலிம் டு பி மச் மோர் பிக்கர் கேன்வஸ். யாருமில்லா இஸ் மை பர்சனல் ஃபேவரேட். முந்தானத்து தான் முடித்தோம். ஐ பின் டெல்லிங் தெம் ஆல் தட் விஷுவல்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது, நீரவ் சார் ரொம்ப பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி. நாட் ஜஸ்ட் ஃபார் தட் ஃபிலிம், ஐ மீன் நாட் ஜஸ்ட் ஃபார் தட் சாங், ஃபார் என்டையர் ஃபிலிம் இட் செல்ஃப். இட்ஸ் கோயின் பி லைக் அ பெயிண்டிங். நீரவ் சார், தேங்க்யூ ஃபார் ஆல் those visuals. I'd personally like to thank Vasantha Balan sir, Sashi and Varun for having me on board. Hopefully this will be one of the biggest blockbusters of this year. Thank you. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காவிய தலைவன் படம் சஷினால தான் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. Why not Sashi வந்துட்டு இந்த படத்துக்கு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு, நிறைய போராடி இருக்காரு. He struggled a lot and I've been through him with his journey. 1.5 வருஷமா he's given everything that he has. So good luck Sashi, I'm sure it'll turn out well. ரெண்டாவது வந்து ரஹ்மான் சார், ஐ திங்க் ஒன்ஸ் யூ கேவ் த க்ரீன் சிக்னல், நீங்கள் வந்து இந்த படத்தில் யூ டூயிங் த மியூசிக்னு தெரிஞ்ச உடனே இட்ஸ் பிக் பாசிட்டிவ் பாயிண்ட் ஃபார் எவ்ரிபடி. அண்ட் நிறைய மோட்டிவேஷன் எல்லாருக்கும். தேங்க்யூ ரஹ்மான் சார் ஃபார் தட். எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் என்ன வந்திருக்குன்னா, வெரி குட் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சித்தார்த். அண்ட் தட் டசன்ட் மீன் he doesn't act well, அதுவும் பண்ணியிருக்காரு படத்தில். பட் தேங்க்ஸ், ஐம் ஷுர் திஸ் ஃபிலிம்ஸ் will come out well. வேதிகா, நாய்கா, நீரவ்,
everybody on this film, Nasir sir, everybody on this film, Vasant Balan has done a great job, and I'm sure it's all going to work out well. நீங்கள் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணோம், வாயமொழி பேசுவோம்லேருந்து காவியத்தலைவன் வரைக்கும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், and please support Sashi and mine all our endeavors. Thank you. அடுத்ததாக சசி ஒய் நாட் ஸ்டுடியோ. ஒரு வாட்டி மேடை ஏறி ஒரு படத்தை பேசும்போதும் அதே விஷயம் தான் சொல்லுவேன். ஒய் நாட் ஸ்டுடியோஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முயற்சி தமிழ் சினிமாவில் வந்து இந்த பவுண்ட்ரிஸை புஷ் பண்ணணும்னு நினச்சி ஆரம்பித்த கம்பெனி. ஸோ அந்த ஒரு 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 ப்ராடக்டோட தரம் அப்படின்னு குவாலிட்டி இல்லையா, அது வந்து ஐ பிலீவ் தட் இட் ஹேஸ் டு பி புஷ்ட் ஆல் த டைம். சும்மா ஒரே இடத்துல வந்து ஒரே விஷயத்தை திருப்பியும் சொல்கிறதுக்கு பதிலாக அதை ஒரு 2 ஸ்டெப்பாவது இன்னொன்று முன்னாடி தள்ளணும் அப்படின்ற அது ஒரு வெரி திங்க் பிக் ட்ரீம் பிகர் அப்படின்ற ஒரு கொள்கை. ஆனால் இந்த வாட்டி நிஜமாகவே காவியத்தலைவனில் வந்து அதை வந்து தப்பு பண்ணிட்டோமோன்னு ஒரு விஷயம் இருந்தது. அந்த விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும், சரி அதை மட்டும் ஆசைப்படுவோம் அப்படின்ட்டு. நிறைய இந்த ஒரு 1.5 வருஷத்தில் வந்து படம் 100 நாள் ஓடுதோ இல்லையோ, 100 நாளில் கண்டிப்பாக தூங்காமல் இருந்திருக்கேன் ஆக்சுவலாக. ஆல்வேஸ் நம்ம வந்து ஒரு தூரம் போயிட்டோமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு ஆக்சுவலாக. பட் we've had the whole crew has had ups and downs, and we've gone through a lot. நிறைய விஷயம் போயிருக்கோம். பட் இன்னைக்கு ஒரு ஹாப்பியான பாயிண்டில் வந்திருக்கோம்னா the support of the entire cast and crew is just unbelievable. Last August 5th அன்னைக்கு we started shooting, and we are just about on that threshold of the movie coming out. So I'm really excited. I want to thank each and every one of them for the unbelievable support that I've got and Varun has got for this particular project. First and foremost, I want to start thanking Neerav. நான் வந்து முதல்ல வந்து ஒய் நாட் ஸ்டுடியோஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து படம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து நீரவுக்கு தான் சொல்லியிருக்கேன். நான் அன்னிலேருந்து அதே கேள்வி தான், ஒழுங்காக ஆர்கிடெக்டாகவே வந்திருக்கலாம், இவன் எதுக்கு தேவையில்லாமல் வந்து படம் எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இன்னி வரையும் அதே தான் கேட்டுட்ருப்பாப்புல. ஆக்சுவலாக நீரவ் வந்து இந்த ப்ராஜெக்ட் செட் பண்ணுறம்போது வந்து நீரவ் கொஞ்சம் வேறு படங்களில் பிஸியாக இருந்தார். ஸோ we went the extra mile to make sure that he gets into the project. But இன்னைக்கு ஃபஸ்ட் டைம் நான் பெரிய சின்ன ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தேன் எடிட் ஷூட்டில். இன்றைக்கி வந்து பார்க்கும்போது that decision of making sure that he is part of this film எவ்வளோ பெரிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயன்றது வந்து எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சது ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ நீரவ். இந்த தரம், ஐ கீப் சேயிங், இந்த படத்தோட குவாலிட்டி அப்படின்றது வந்து it's been a team work. There are a lot of people who are trying to set benchmarks. So Neerav, I think will அதான் ஒரு வாட்டியும் திரும்பி சொல்லும்போது it's not going to be confined to Tamil cinema. This cinema and what he's put into this and what he's actually got out is going to set a different kind of benchmark. So thank you Neerav. இதில் எல்லாரும் பற்றி பேசணும், பட் ஐ திங்க் திஸ் ப்ராப்ளி இஸ் நாட் தி அப்ராப்ரியேட் டைம். ஐ விஷ் திஸ் வாஸ் தி சக்ஸஸ் மீட் தட் வி ஆர் ஹேவிங். அண்ட் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி பேசுகிறது ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட். பட் ஒரு தயாரிப்பாளராக வந்து எப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் எல்லாம் தேங்க் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஃபிலாசபினால் வந்து மேக்கிங் ஷுர் ஐம் தேங்கிங் ஆல் ஆஃப் தெம். சந்தானம் இஸ் ஏன்னா திருப்பியும் தமிழ் படத்தின் மூலிமா நாங்கள்லாம் the association goes long time back. So a lot of the people on this dais are people who have struggled through Why Not Studios or a journey. Santhanam has done a fabulous job. Again, one more person who is going to set the benchmark in the படத்தோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து I think he's done a fabulous job. இதை கட் பண்ண national award winner Praveen is also here. The kind of team that I keep saying that this is one of the most fabulous teams that we put together in terms of the quality that's out there. So thank you Praveen for being part of it. And I think in the last bit is completely in your hands. The next 1 month we're going to torture you a bit more. Anaika and Vedika, my heroines in the movie, I think நிறைய பாலன் சார் படத்தில் வந்து டார்ச்சர் நிறையா இருக்கும். ஏன்னா ஆக்டிங் விடவே மாட்டார். பட் they have gone through it. The fact that they are still sitting here and இந்த படத்தை சிரிச்ச முகத்தோடு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு I think it shows that they're talented enough, because Balan's benchmark in terms of performance, especially ஒரு ஆக்டிங்
ஒரு ஆக்டரோட பெர்ஃபார்மன்ஸ், இந்த படம் வந்து ஆக்டர்ஸை பற்றி இருக்குது படம். ஸோ அதனால் the people who have come out of this and still on the stage, it is a testimony to both Vedika and Anayika for the kind of performance they've put in this particular project. So thank you. Then whom else? Nazir sir. Nazir saroட அசோசியேஷன் வந்து மேடமை தான் எனக்கு நல்லா தெரியும் ரொம்ப நாளாக, பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ரொடியூசிங் கம்யூனிட்டி. ஸோ ஐ ஹவ் ஹேட் லாங் இன்ட்ராக்ஷன்ஸ். நாசர் சார் வந்து ஃபஸ்ட் டைம் நாங்கள்லாம் சின்ன சின்ன படமாக தான் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அது குவர்க்கி கான்செப்ட் அண்ட் ஆல் தட். பட் பீப்புள் ஹூ ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் த பாடி ஆஃப் ஒர்க், த இன்டென்ட், த கைண்ட் ஆஃப் மூவிஸ், த நம்பர் ஆஃப் மூவிஸ், ஒரு ஆக்டராக வந்து நம்பர் ஆஃப் மூவிஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் somebody like Nazir sir was part of Why Not Studios. It showed the kind of knowledge that he brought in, and more than all that, it was lots of fun. He brought the authenticity this movie needed, because mathavangallam inda kaalathu whatever said and done, they come from a different generation. Nazir sir with his wealth of experience brought in that authenticity this movie needed. So thank you sir for being part of it. Jay Mohan sir, I think anybody who reads Tamil will follow the kind of writing he does, and he's done a lot of work other than cinema சார்ந்த விஷயங்கள் தவிர்த்து he's done. ஃபஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட், நான் யூஸ்வலாக ஸ்கிரிப்ட் படிக்கணும். ஏன்னா பாலன் சார் வந்து ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக பாலன் சார் வந்து நரேட் பண்ணிட்டார். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நரேஷனாக ஒரு படத்தை வந்து நான் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. பாலன் சார் வந்து நரேட் பண்ணிட்டு போயிட்டார். பட் ஆனால் எனக்கு வந்து படிக்காமல் ஒரு விஷயம் வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். தட் ஃபார் மீ த ஸ்கிரிப்ட் இஸ் எவ்ரி திங். அண்ட் எவ்வளோதான் நல்லா நரேட் பண்ணியிருந்தாலும் ஐ இன்சிஸ்டட், பாலன் சார் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு புக்கு கொடுத்துருங்க அப்படின்ட்டு. தென் ஃபைனலி when they finished the writing and got it, that was the stamp of approval that I needed, because everything that he had mentioned in his the narration la vandu, everything was there in the book, and on the script vandu was fabulous. It blew my mind away. So Jaimon sir is a big reason why we took that big step forward to wanting to produce this movie. So thank you sir. Varun, Radiance Media and Why Not Studios have started a journey together. We've already completed Vaimudi Pesum, and the association continues with Kavya Thalavan. அந்த பெரிய ட்ரீமில் அப்பப்போ பயந்துக்கிட்டு இருப்பேன்னு சொன்னேன் இல்லைங்களா, பார்த்துட்டு ஐயோ எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்ட்டு. வித்தவுட் அ டவுட் தட் every time I get up in the morning when I had not slept, the person who has come and helped, we again நிறைய போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு, but the helping hand always came through, said okay இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, the strength of wanting to make this big and dream and actually bring out the product, a lot of it has to do with Radiance and Varun. ஸோ தேங்க்யூ ஸோ மச் வருண். ஐ மீன் வருண் சொன்னார் சித்தார்த் மட்டும்தான் ஃப்ரெண்டுன்னு. ஐம் சாரி, நானும் தான் ஃப்ரெண்டாக இருக்கேன். ஆக்சுவலாக என் மூலியமாக தான் சித்தார்த் வந்து பிகம் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ தேங்க்யூ வருண், நாட் ஜஸ்ட் as business partners, but we become very close as friends as well. So thank you, and I would like to thank Varun's team as well at this point of time, because there are a lot of people at Radiance Media that I'm very, I hold them very dear to me. So thank you for the entire team. சித்தார்த் அடுத்தது. சாரி, இங்கே இல்லாத ஒருத்தரை வந்து ஃபஸ்ட்டு ஐ ஹாவ் டு திங்க் தட் பிருத்விராஜ் வந்து இஸ் ஆல்பச்சினோ வந்து ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கும், ஆப்சென்டி காட் அப்படின்றது ஒன்று சொல்லுவார். ஆக்சுவலி காட் இஸ் அன் ஆப்சென்டி லேண்ட்லார்ட் அப்படின்ற மாதிரி. பிருத்விராஜ் வந்து எப்பவுமே எங்களோட கேதரிங் எங்கேயுமே இருக்க மாட்டேது, எந்த ப்ரெஸ் மீட் எதுலேயும் வந்ததில்லை. பட் த கைண்ட் ஆஃப் ஆரா தட் ஹீ ஹேஸ் on this particular movie, the contribution that he's done for this role, I don't know, the statistics I don't know, I think, but Siddharth in the morning was saying that he's done 82 movies in the last 10 years or something like that. It's like 8 movies a year. So that the kind of presence, our presence, Prithviraj's presence on this movie is going to be huge. I think ஒரு நல்ல விஷயத்துக்கு இன்னொரு விஷயம், ஒரு கெட்ட விஷயமோ இல்லை ஒரு ஆப்போசிட் சைடு ஒன்று இருந்தால் தான் இதோட ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பிருத்விஸ் கான்ட்ரிபியூஷன் ஃபார் திஸ் மூவி வில் பி ஹியூஜ். நீங்கள் பிருத்விராஜோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஐம் வெயிட்டிங் ஃபார் ஆல் of you to see this thing. So I'd like to thank Prithvi at this point of time. He is not here
on personal reasons. His wife and him are expecting a baby anytime. So adanala through you we are sending all the best wishes to the couple. So we miss you, Prithvi, right now. Siddharth வந்து அது இந்த படத்தில் வந்து புதுசாக நட்பு வந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த சித்தார்த் வந்து we had like இந்த காவியத்திலையும் has been so intense that they've been பயங்கரமான mood swings between us and things like that. But the point is that in the project has brought Siddharth and myself again closer, and the fact that this movie has the power to bring people. அதுதான் எனக்கோட இது வந்து. And he stood by me as well. It's a very difficult thing. There are so many things which happen in the background, but the kind of effort that Siddharth's put into this, I don't know, 40 different kind of get-ups Siddharth is going to come in, the unbelievable support that 10 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம் என்ன நடக்குது. That kind of moral support from a lead who is also my best friend is something that is great. Thank you, Sid. Thanks for all the support and things like that, and hope we continue making great movies actually. Balan sir, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், பாலன் சார் வந்து என்னோட லிஸ்ட்டில் வந்து பண்ணக்கூடாத டைரக்டர்ஸ்ன்ற ஒரு லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீட்லேயே சொன்னேன், இவங்க கூடலாம் ஒர்க் பண்ண முடியாது நம்மளால அப்படின்னு சொன்ன இது. அப்போ அன்றைக்கி சொன்னார், என்ன டெரரிஸ்ட் மாதிரி. பட் ஐ டோன்ட் நோ, அவரை பற்றி நிறைய பேட் இம்ப்ரெஷன்ஸ் இருக்கும். எனக்குமே அந்த விஷயம் வெளியில் இருக்கிறவங்க இவர் ஒரு மாதிரி ஃபில்ம் மேக்கர், அவரு ஒரு மாதிரி இருப்பார் அப்படின்ற இம்ப்ரெஷன்லாம் இருக்கும். பட் I honestly I can't think of anybody else that I know that the kind of dedication அவருக்கு உலகமே வந்து அந்த சினிமா அந்த விஷயம் தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், அவர் ஏங்க ஒரு வாட்டி ஷூட்டிங் போகும்போது ஏதோ நாட்டை காப்பாற்றுக்கு மாதிரி போகிறீங்களே. லைக் ஐ எம் த சார்ட் ஆஃப் பர்சன் ஹூ வில் கோ தேர் டு ஹேவ் ஃபன். மூவி மேக்கிங் இஸ் அ ஃபன் ப்ராசஸ் ஃபார் மீ. பட் ஆனால் பாலனுக்கு மட்டும் அது வந்து லைக் யூனோ நம்ம நாட்டை காப்பாற்ற போகிறோம், இதுதான் நம்மளோட அந்த பேஷனோடய தான் போவார். இட்ஸ் அன்பிலீவபிளி திங். அண்ட் ஹி மெயின்டைன்ஸ் த சேம் திங். 2.5 வருஷத்துக்கு முன்னாடி we met and we started this process, but இன்னைக்கு நேற்று நைட்டு கூட he will have the same intensity. So we come from totally two different school of thoughts, but that cinema, that what we want to do is brought us together. Thank you, Balan. இது வந்து nijamave it's been really interesting to work with you, and Balan needs to go to higher places, and I think this movie will put him up there. Have I missed out anybody else? அவரை தவிர மீதி எல்லாரும் மிஸ் பண்ணிட்டேன். நான் தான் கேட்டேன் தவிர I won't miss him. I want to thank the singers as well, Hari and Shweta. I mean, unbelievable. ஒரு வாட்டியும் I mean, சார் கிட்டேருந்து ஒரு சாங் வரும்போது the entire team will be anticipating இது என்ன மாதிரி வரப்போகுது அப்படின்னு இருப்போம். and every time finally the song அவங்களோட vocals வந்து அதுலேருந்து வரும்போது the kind of his songs were re-energizing the team every time. ஒரு டீமுக்கு வந்து அந்த ரீஎனர்ஜைசிங் கம்ஸ் த்ரூ ஹிஸ் மியூசிக். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஹரி அண்ட் ஸ்வேதா. யாருமில்லா ஃப்ரம் திங் இஸ் மை பர்சனல் ஃபேவரட். ஸ்வேதா சாங் இந்த ஓமஹசியான்னு ஒரு பாட்டு நாங்கள் தமிழ் படத்தில் ஃபஸ்ட்டு வாட்டி அதை தான் ரெக்கார்ட் பண்ணோம். ஐ திங்க் ஷீ ஸ்டார்டட் ஹர் ஃபார் மீ தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் சாங் வி ரெக்கார்டட். ஸோ அன்னிலேருந்து இன்னைக்கு யாருமில்லா வரையும் ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் திங். தேங்க்யூ ஸோ மச். One other person who's not on stage, I've been insisting, is my associate producer, Sundarajan. I don't know where he is. இருந்தார்னா இங்கே இருக்காரா? கே சுந்தரராஜன் இல்லையா? ஓகே, ஹீஸ் பீன் மை பேக் போன். அவர் கண்டிப்பாக ஐ ஹாவ் டு ரெக்கக்னைஸ் ஹிம். ஃபஸ்ட் படத்துலேருந்து இன்னைக்கு வரையும் வந்து கூட இருந்து எல்லாத்தையும் பார்த்துனது. ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் ஆஃப் தி Why Not Studios team and staff and everybody, and Sundarajan in special mention. Finally, I want to wrap it up by saying, Rahman sir, thank you. எல்லாரோடைய தரம் சொல்லிட்டு இருந்தேன்ல, everybody sets the benchmark. I mean, for me, he's an inspiration. இது வந்து நான் வந்து ரொம்ப ஈஸியாக சொல்லிட மாட்டேன், because the kind of mediocrity that we are always surrounded with, எல்லாமே வந்து our life is surrounded with mediocrity. நம்ம பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து இது போதும்னே தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். But for him to Tamil cinema கிடையாது, Hindi cinema கிடையாது, but to go all the way there and prove himself and the dream bigger அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு he sets the benchmark for all of us. So
more than anything else, his music வந்து that's his second nature. So music வந்து அவர் படத்தோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவர் பாட்டு கொடுக்கணும், அவர் அதுக்கு தான் மியூசிக் டைரக்டர்ன்றது வந்து I think is a given. But what he set for this movie is the benchmark in terms of the quality of the movie this needs to finally go to. So I believe this is a movie which is going to be a world-class movie because Rahman sir has set that benchmark for us, and hopefully we will deliver. We want all your support. Thank you all for coming and being a part of this. Thank you. Thank you, sir.